ஹாய் ப்ரோ, லேட் ஆகிடுச்சா? இது வந்து அந்த மேஜிக் மவுண்ட் ஃபர்ஸ்ட் சைடில் மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குல்ல. அன்றைக்குமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட வந்து அப்படியே லைவ் லுக் வேறு மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் பேர் போட்டிருப்பான்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன், பட் வேறு தான் ஐ டோன்ட் நோ. ஓ, இதுதான் மலைகளின் அரசன் ஏற்காடு. பின் வந்து கொடைக்கானல். அப்போ கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க வேண்டும். ஸோ கைஸ், vlogging ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு புது மைக் போட்டிருக்கேன். என்னதுன்னா ரோடோட மைக் அடாப்டர் சைடில் செட் பண்ணியிருக்கேன். எந்த வீடியோலையும் காட்டல, அது காமிச்சிட்ட அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. அண்டு நம்ம ஜிடி பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. நேற்று தான் ஜிடி வந்து பெயிண்டிங் போயிட்டே வந்தது. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஹைவே பிடிச்சி அப்படியே ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்னென்ன பைக்ஸ் வருது நாங்கள் நேரில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கூட வந்து ஃபர்ஸ்ட் ரைடு கொடைக்கானல் கார்த்தி என் ஃப்ரெண்டு டாமியில் வந்திருப்பான். ஸோ அவனும் இந்த ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ரொம்ப ஜாலியாக இருக்குது கைஸ் ரைடு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பவர் பேக்டு பைக்கில் வராங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வேலை செய்யாது கைஸ். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாச்சு, முன்னால் தான் போயிட்டுருக்காங்க. நிப்பாட்டி தான் பேச முடியல. ஏதாச்சும் ஸ்பாட் கிடச்சிதுன்னா நிப்பாட்டி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் இவன் தான் நம்ம கார்த்தி. சரி மாப்பிள்ள, யாரு? ஓகே 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 ப்ரோ, ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் ப்ரோ. நம்ம பைக் பார்த்தீங்களா கைஸ், புதுசாக சியர் டயர் போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்றதே நான் உங்களுக்கு நான் பர்சனல் ரிவ்யூவாக சொல்கிறேன். ரால்கோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, டயர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ட்ராக்ஷன்லாம் எனக்கு ஆகாமல் இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ரால்கோவே தான் போட்டிருக்கேன். ஹாய் ப்ரோ, லேட் ஆகிடுச்சா? என்னங்க ப்ரோ? நான் நேற்றே போட்டேன். அண்ட் கைஸ், ஹார்லி டேவிட்சன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குல்ல. அன்றைக்குமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட வந்து அப்படியே லைவ் லுக் வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீமிங் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. கைஸ், இன்னைக்கான vlogல நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவாது மலை போகிறோம். அண்ட் அங்கே எதுக்காக மெயினாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டெலஸ்கோபிக் வியூ சம்திங், அது நான் உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ நத்திங் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மில்கி வே கேலக்ஸியே தெரியுமாமா. நம்ம S20 அல்ட்ராலும் நிலா வரைக்கும் தான் தெரியுது. சரி, ஒரு 8 மில்கி வே கேலக்ஸியை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜாலியான ரைட், 1 night ஸ்டே. இப்போது டீ கடைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எந்த டீ கடை நிப்பாட்டாங்கன்னு தெரில. இது எங்கள் ஊர் தான் கைஸ், காஞ்சிபுரத்துக்குள்ளே எதாக இருக்கும், காஞ்சிபுரம் ஹைவே. கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடை. இது வந்து எங்கள் வீடு ஹைவேலேருந்து 17 கிலோமீட்டர். பரவாயில்ல, நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினச்சா நிப்பாட்டிட்டாங்க. நான் பார்த்தீங்களா கார் மாதிரி இப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்கு விட்டுருக்கேன். ஊந்துச்சா? கைஸ், பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். என்னன்னு, எவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்காடு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்காடு வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க கிளைமேட்டு. நான் லாஸ்ட் டைம் ஏற்காடு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கிளைமேட் அவ்வளோ இருந்தேன். இப்போ நல்லா இருக்குன்னு அங்கே இருக்கிற லோக்கல்ஸே சொன்னதுனால இப்போ நம்ம எல்லோரும் ஏற்காடு போகணும். நான் மற்றதெல்லாம் வந்து கோபுரம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரிப்பில் கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் கைஸ். அண்டு முன்னால் ஏதோ ஒரு பைக் போகுது. அது என்ன வண்டின்னு நான் தெரியல சரியா. பின்னால் பார்க்க கவாசிக்கு மாதிரி இருக்குது. பட் என்ன ஒரு சிமிலாரிட்டின்னு தெரியலையே. மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுருப்பேன் நிறைய பைக்ஸை பற்றி. இது என்ன வண்டி? பிரானாவா? ஓ மை காட், 650 NK. திடீர் ஏற்காடு அப்படின்னு ஒரு பிளான்னு ஒன்று எனக்கு வந்து யோசிச்சு பார்த்ததுனா, நான் ஃபர்ஸ்ட் ஏற்காடு அப்படின்னும் போது ஃபாக், அதுதான் வந்து என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். லாஸ்ட் டைம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். ஜவ்வாதி ஹில்ஸை பார்த்திங்கன்னா திரும்ப அது போஸ்ட்பான் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மைக்கு அது இதெல்லாம் போட்டு நான் vlog பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks நான் இந்த வீடியோவும் போடலை.
ஃபர்ஸ்ட் ஃபியூல் பிரேக் கைஸ். மைலேஜ் தருதானே கூட தெரில. நான் போயிட்டு கால்குலேட் பண்ணோம். ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு தான். போதும் 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 670. போதும் போதும் போதும். ஸோ கைஸ், தற்போதைய வானிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 36 டிகிரி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ டைம் வந்து 9:45 அது போல் ஆகுது. 9:45 to 10. அண்டு ஏற்காடில் இப்போ பார்த்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் நாங்கள் செக் பண்ணோம். காலையில் 18 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டைம் போல். பாருங்களேன், உங்களால் வந்து கொஞ்சமாச்சும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லைக் எவ்வளோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல இருக்குது, எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்ட்டு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பெரிய பொருட்டாகவே தெரியல. இந்த ரைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் லைட்டாக அடிக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லடாக் ட்ரிப்பில் வந்து இந்த காஞ்சிபுரம் டு டெல்லி அடித்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நேச்சர் எங்களை வந்து வச்சு செஞ்சு விட்டுருச்சு. எப்படின்னா அவ்வளோ ஒரு வெயில். நாங்கள் போன ஏப்ரல் டைம். ஸோ அதை தாண்டி ஒரு வெயில் வந்தால் தான் வந்து எனக்கு வெயில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே ஆகுது. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் இதை நான் சொல்ல பார்த்துட்டேன். இது என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டைமில் அருமையான ஒரு ஜாக்கெட் என் ஃப்ரெண்டு ஆதி எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கொடுத்துட்டான். சும்மா சொன்ன கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஆதிக்கிட்ட வந்து குர்ரா ஒரு நாள் நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நம்மளுக்கும் வாங்கணும் ஒன்று. ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். என்னாச்சு டிராஃபிக் தானே? ஷிட். ஐயோ, இங்கே எனக்கு லாக் பண்ண சுத்தமாக மனசு இல்லைங்க. நான் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சாக பார்க்குறேன். கைஸ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 5லே வந்துடும். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வைலன்ஸில் இருப்பாங்க. எப்போ எங்கே ஆக்சிடென்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், இந்த ரோடோட கட்டமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோடு வந்து நைட் டைம் வந்தால் ஹெவி ஹாண்டட் பிளேஸாங்க கைஸ். இது ரிகார்டிங் இதை பற்றி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. பின்னால் ஒரு ஹிமாலயா கர்நாடகா கப்பல் பார்த்திங்கன்னா நம்ம ஜிடி வீடியோ எடுக்கிறாங்க. எல்லோ கலரில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் இங்கே பாருங்க, அதுக்கு இது பாதுகாப்பு. அங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட் ஜோன். லாரி கவுந்த மாதிரி காமிக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்க தான் செய்யும். இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். எங்கேயாச்சும் பேர் போட்டிருப்பான்னு பார்க்கலாம் நினைக்கிறேன். பட் வேறு தான் ஐ டோன்ட் நோ. எங்கேயுமே பேர் போடல. பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரீச் ஆகிடுச்சு. இப்போ ஏற்காடு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது டைம் 11 o'clock ஆகிடுச்சு. எப்படியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். என்ன ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு, அப்படியே பார்த்துப்போம். கைஸ், கார்னரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். போலீஸ் இருக்காங்களா? இல்லை இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். லாஸ்ட் டைமே அப்படி தான். பைக்கு ஃப்ரீயா போனா. கைஸ், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏற்காட்டில் இப்போ பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க போல். லாஸ்ட் டைம் இல்லை, அது வந்து செஸ் காம்படிஷனுக்கு அப்புறம் தான் அடிச்சிருக்காங்க. ஆமாடி, இந்த தடவை தான் கைஸ் கரெக்டான லக்கேஜ் பர்ஃபெக்டாக தந்துருக்கேன். பாருங்கள், நம்ம வண்டி எந்த ஒரு வெயிட்டே இல்லாமல்
ஜாலியாக வருது. கைஸ், நீங்களும் ஏற்காடு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் பிரபாகரன் மெஸ். ஸோ நாங்கள் அங்கே தான் போயின்னு இருக்கோம். நான் லாஸ்ட் டைம் வரும்போதும் வந்து நான் இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட். அதே சமயம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கைஸ், லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. லஞ்சு ஹெவி பில்லு உக்காந்துருச்சு. அதுவும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்ன பிரியாணி இது, பிரபாகரன் உணவகம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ராயல் பிளாக் பெப்பர் காட்டேஜ். ஸோ இதுக்கு தாங்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் ஏற்கனவே அங்கே தங்கியிருந்தாங்களாம். அதனால போய் ஒரு தடவை செக்இன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போகிறோம். அதாவது நானும் என் ஃப்ரெண்ட் டைனோ லாஸ்ட் டைம் வரும்போது தங்குந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட் ஏற்றிட்டுருக்காங்க. அதே சமயம் செட் ஆகாது. அதனால தான் இது வந்துட்டோம். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கைஸ். அந்த வீடியோ நான் வந்து ஐகானில் கொடுக்குறேன். ஸோ இதுதான். இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம ரூம் வந்து செட் ஆகிடுச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காட்டேஜ் இருக்குது, கீழே இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக அங்கேயும் இருக்குது. அப்படி கீழே போட்டு கூட படுத்துக்கலாம். அண்ட் வெளியே சில்லிங் ஸ்பாட் பார்க்குறீங்களா, ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னா காமிச்சிருப்பேன். இந்த அளவு இதில் காட்டுறேன் பாருங்கள். சரி கைஸ், நான் இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நாளைக்கே கிளம்பிடுவோம். இன்றைக்கி ஈவினிங் ஏதாச்சும் பிளான் தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும், அப்படியே ரைடிங் மாதிரி இருக்கும். அதை நான் ஒரு vlog-ஆக பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.